எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த மீன் குழம்புல வைக்கிற அந்த ஒரு புளிப்புத்தன்மை வந்து வைஃப் வைக்கிறதுல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாயா, ஏன் பேச மாட்டேன்? மீன் உனக்கு இப்ப நாரத்தான் செய்யும். குழிப்பணியாரம் சார். குழிப்பணியாரம் எங்க அம்மா செய்யறது அந்த டேஸ்ட் வேற வெளியில கடையில சாப்பிட்டா கூட அந்த மாதிரி வரல. மனைவியா அதை ட்ரை பண்ணல. என்னடா லுக்கு? அம்மா என்ன பண்ணுவாங்க, கடையில இருந்து வாங்குற சிக்கன்ல சம் எலும்பு போன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கைப்பக்கம் இருக்கும். இந்த மாதிரி போன்ஸ் தான் கொடுக்கணும். கடிச்சா உடனே கடிச்சிடலாம். அதையும் தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியிறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. ரசிச்சு சொல்றாரு எங்க உங்க ஒய்ஃப்? ஓகே, கேட்டுக்கங்க. எல்லாம் இதுக்கான பதில் உங்கள்ட்ட கேட்க போறேன். எலும்பு ஒதுக்குவாங்களா, கறியை பிரிப்பாங்களா? தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. என்னைக்காவது உங்க சாப்பாடு எப்படி சொல்லிருக்காரா? இது வரைக்கும் என்னோட சமையல் அவர் அப்படி சொன்னதே இல்ல. அது சொல்லதான் இப்ப நான் வந்திருக்கேன், இந்த ஷோக்கு வந்திருக்கேன். வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். இன்னைய வரைக்கும் எங்க அம்மா சுட்டு கொடுத்த தோசையை எங்கேயும் சாப்பிட்டது இல்லை. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எனக்காகவே செய்யப்பட்ட ஒரு தோசை, பர்டிகுலரா எனக்காக எங்க அம்மா பார்த்து பார்த்து அரைச்ச மாவு. மற்றவங்களாம் வெறும் சாப்பாடை மட்டும் தான் பரிமாறுவாங்க. ஆனா சாப்பாட்டோட பாசம், அன்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து பரிமாற தாயால மட்டும் தான் சார் முடியும். எல்லாத்தையும் அளவோடு அளந்து பக்குவமா அம்மியில் அரைச்சி கொடுத்த அந்த சட்னி, அந்த தோசை இன்னைய வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை. அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு ஒரே ஒரு தடவை எங்க மிஸ்ஸஸ் அதை பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அதுவும் நன்றி வேற சொல்றாரா குறுக்க? செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அவங்களுக்காகவே அளந்து போட்டு பார்த்து அரைச்சு கொடுத்தாங்களா? என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிற. அதையும் சொல்லி கொடுத்தாங்க சார் எங்க மிஸ்ஸஸ்க்கு எங்க அம்மா. அது வரல, இனி தெரியல. காலையில் டிஃபன் சாப்பிட்டியா? ஏன் தாங்கணும்ல, தயாராரு. அம்மா வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 2 வீடுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வரும். எனி ப்ராப்ளம்? வாசனை வருது. ஃப்ரெண்டு டே நானும் வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த அளவு வந்து அவளுக்கு வந்து டேஸ்ட் அந்த அளவு மூக்க வந்து தொலைக்கும். அப்படியா? இது என்ன கறி குழம்பு வச்சனா தேனி கம்பத்துல இருக்கிற சொந்தக்காரங்களா வாசம் முடிச்சா வாசல் வரைக்கும் வந்து 3 நாளைக்கு கழிச்சு அந்த சட்டியில அந்த எண்ணெய் மிதக்கும் பாருங்க. அந்த டேஸ்ட்ல அந்த மீன் குழம்பு இட்லி வச்சு ஸ்கூல்ல வச்சு சாப்பிட பாருங்க, சண்டே நடக்கும் சார். ஐயோ பையா, என்னடா இது? திரும்ப டிப்ளமா திருத்திக்கிறீங்க. மிளகா தனியா அதை அரைக்கிறது, அது எல்லாமே நான் தான் கொண்டு போய் அரைப்பேன். அந்த நுணுக்கங்கள் எங்க அம்மாவுக்கு வந்து நான் தான் செஞ்சது. மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. மனைவிக்கு பண்ணது இல்ல, என் தாய்க்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போது செஞ்ச அந்த கலை, அதாவது அந்த கத்து கொடுத்த அந்த இது வந்து எனக்கு கத்து கொடுக்கல. அதெல்லாம் டயலாக் எல்லாம் வேண்டாம். உங்க மனைவிக்கு அந்த மீன் குழம்பு வருதா இல்லையா? பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கலாம். உங்க மனைவிக்கு அந்த மீன் குழம்பு வருதா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. மனைவியோட மீன் குழம்புல அம்மாவோட டேஸ்ட் கொஞ்சம் ஒரு 50% தான் சார் இருக்கு. பட் ஆனா என் அம்மாவோட டேஸ்ட் வரல. அது இவ்வளவு இழுக்கிறீங்க. பயமா இருக்கா? போய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? உங்க அம்மா செய்யற மாதிரி நீங்க அவங்க செய்யற மீன் குழம்பு இல்ல, அவ்வளவுதானங்க? ஆமா சார். ஐயோ, ஏன்டா என் வாயை புடிச்சு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவேடா. எனக்கு வந்து எங்க அம்மா வைக்கிற நண்டு மசாலா ரொம்ப பிடிக்கும். நண்டு மசாலா ஹோட்டலையுமே இது வரைக்கும் நான் அந்த டேஸ்ட் ஹோட்டல்ல விடுங்க, வீட்ல வரும் மச்சான். வராது 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 வராது. ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இல்ல, வந்துருச்சா வரலையா? பயப்படாதீங்க சார். நண்டு மசாலா கொண்டாடினா கொஞ்சம் பயமா இல்லைன்னா அடிச்சல போடுவா. நம்ம ப்ரொடக்ஷன்ல பின்னுவானுங்க நண்டு மசாலா. நான் கேரண்டி உங்களுக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நண்டு மசாலுக்கா உண்மைக்கு புறம்பா பேசிட கூடாது சார். வரலாறு தப்பா பேசிடும். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. அம்மாவோட அந்த கைப்போக்கும் அந்த நுணுக்கம் நண்டு மசாலா உங்க மனைவி கிட்ட வந்துருச்சா? உண்டா இல்லைன்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்குல்ல. இன்னும் 100% வரல சார். வல்ல. ஐயோ கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்களே. நீ ஒரு 5 நிமிஷம் கதை சாத்திட்டு வெளியே. ஓகே ஓகே. யம்மா 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 யம்மா. அடிக்கல ஏன் கத்துற? அடிக்கிறதுக்கு மேல கத்துறோம்னா அடி நிப்பாட்டுவீங்களா சார்? பருப்பு உருண்டை சார். பருப்பு உருண்டை. அந்த பருப்புங்கெல்லாம் போட்டு அந்த பருப்புங்களை தூள் பண்ணி வச்சிருப்பாங்க. நெய்யை வந்து அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல பண்ணி கொடுப்பாங்க அது. ஓ சரி சரி. அந்த ஃபுட் வந்து இது வரைக்கும் எந்த ஷாப்லயுமே எனக்கு கிடைக்கல. 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டிகள்ல கிடைக்கும். ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. இவங்க அம்மாவோட சமையல புகழ்ந்து இப்படி செஞ்சாங்க சொன்னாங்களே, அப்ப எப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்ள? பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்றேன். கமெண்ட்ரே. மீன் குழம்புன்னு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் புளிப்பு இருந்திருந்தா இன்னும் எங்க அம்மா பண்ண மாதிரி இருந்திருக்கும். அம்மா பண்ண அம்மா கிட்ட போய் சாப்பிட்டுலாம். அம்மாட்ட போய் சாப்பிடு, அவ்வளவுதான். அதான் ரைட். அப்ப ஒன்னு செய்றீங்களா? நீங்க சொன்ன இடம் இப்படி நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் போய் லெஃப்ட் போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா வந்துரும். 3.5 கிலோமீட்டர் தான். கிளம்புறீங்களா? குழிப்பணியாரம் கேட்டாங்க சார்.
குழிப்பணியாரம் டெய்லி பண்ணனா நான் வேலைக்கே போக முடியாது. வீட்ல உட்கார்ந்து குழிப்பணியாரமே செஞ்சுட்டு இருக்கேன். குழிப்பணியாரம் தான் செய்யணும். ஆமா. நக்கலு. அப்படிதான். மாமியார் வீட்ல இருந்தாங்க. கேட்டதை செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க இவங்களெல்லாம் அனுப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஜாலியா இருப்பாங்க. இவங்களை அனுப்புறதுக்காகவே அதை பண்றது இல்ல. ஓகே. இதுக்கு தான் படிச்சவளையே கட்டக்கூடாதுங்கிறது. என்னங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணும் இல்ல, வெளிய பிச்சைக்காரன் போயேண்டா. நல்லா இல்லைன்னு சொன்னதுமே செம்ம கோவம் வரும் சார். ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல இருக்கும். மாசத்துல ஒரு நாள் அவங்க அம்மா ஊருக்கு போய் தான் ஆகணும். அப்போ என் கையில தானே சாப்பிடணும். அப்போ வருவல்ல, அப்பே வர மாட்டல. இப்போ மாசம் 30 நாள் 29 நாள் உங்க மாமியார் தான் சமைக்கிறாங்க. அந்த ஒரு நாள் சாப்பாட்டே தாங்க முடியாம தானே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க. உன் நிலைமையை நினைச்சா ரொம்ப பிரதாபமா இருக்கடா மச்சான். சரிப்பா. சிக்கன் குழம்பு வச்சா 10 வாட்டி போட்டு சாப்பிடுன்னு சொன்னாரு. எதிர் வீடே இருக்காங்க எங்க மாமியார். டெய்லி அங்கேயே போய் சாப்பிட்டு ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா. ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. சார் அவருக்காக தான் சார் தினம் இட்லிக்கு அது ஒன்னுட்டு ஒரு நாள் பிடிச்சாலும் பிடிக்காதுன்னு ஒன்னுட்டு ஒரு நாள் அரைச்சு தோசை சுட்டு தரேன். இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்புமா ஒன்றும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை. அது இப்படி சொல்லும் போது எனக்கு வீட்டுக்கு நைட்டுக்கு வாங்க இன்னைக்கு சாதம் தான். நோ தோசை நோ இட்லி. எங்க எங்க அந்த ஆளு மட்டும் இன்னைக்கு என் கையில கிடைச்சா ஒரே போடு மண்ணை ரெண்டு பொளந்துறேன். சொல்லல ஒரு டோன் அழகா வந்துச்சு. பாவி மனுஷா உனக்காக தானடா இப்படி சமைச்சு போடுறேன், நீ இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு. நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு இது வரைக்கும் வருது. இங்க வந்து 1000 புகழுவாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் வச்சுட்டு வாயில வைக்க முடியல. உங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருப்பீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. வடைங்கிறது மொறுமொறுன்னு கொஞ்சம் இருக்கணும் சார். கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்காம கல்லு மாதிரி ஒரு வடை வைப்பாங்க சார். ஆணுக்குண்டே தேவையில்லைங்க, ஆள் கூட எடுத்து வீசினா உலகமே அழிஞ்சிருங்க. அதாலேயே திருப்பி அடிக்கணும் போல இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு வடை செய்வாங்க சார். கிண்டறதோட கிண்டலும் சேர்ந்து வருமோ? ஆமா சார். என்ன பிடிக்கும்னு கேட்டா தண்ணி சாம்பார்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் அது பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, எவன மந்திரச்சு விட்டாங்க. தண்ணி மாதிரி இருக்கும். அதுல சாதத்துல கலந்த மாதிரி இருக்காது. ஆனா அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பாரா? பருப்பு கழுவிட்டு மீதி தண்ணி இங்க ஊத்தி இருக்கிற. இட்லிக்கு கடலை மாவு குழம்புன்னு ஒண்ணு பண்ணுவாங்க சார். ரொம்ப கன்றாவியா இருக்கும். ஆனா இவங்க எல்லாம் ரசிச்சு சாப்பிடுவாங்க சார். அது எப்படிதான் சாப்பிடுறாங்களோ தெரியல. மனுஷன் சாப்பிடுவானா இத? டிவி பாத்துக்கிட்டே தான் சாப்பிடுவாரு. நான் சாப்பாடு போட்டேன்னா சாப்பாடு தட்டை நான் எடுத்துட்டேன்னா கூட தெரியாது. கொஞ்சம் கொழுப்பாத்தாயா தெரியுறாளுங்க. ஏய், அவரு சிக்கன் குழம்பு 10 வாட்டி சாப்பிடுவேன்லாம் சொல்றாரு பாருங்க. என்னன்னாலும் பேசலாமா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? 12 வருஷமா நான் செய்யறேன் சார். கிரேவியா செஞ்சா இது நான் ரொம்ப கெட்டியா செஞ்சுட்டேன் அப்படின்றாரு. ராஜா இத நம்பாத, இது பெரிய டுபா கோரி. சரி கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் போனாட்டி அப்படி சொன்னாரு. தண்ணியா வச்சேன். என்ன ரொம்ப தண்ணியா வச்சிட்டேன். என்னடா இது அநியாயமா இருக்கு? ஏன் அப்படி செஞ்சாங்க? சுயநலம்தான். இவங்க ரொம்ப ஹெல்த்தி கான்ஷியஸ் சொல்லிட்டு திணை ரவை என்னென்னவோ பேர் சொல்லி வீட்டுல உப்புமான்ற பேர்ல ஏதோ பண்ணுவாங்க சார். சாப்பிட முடியாது. என்னால முடியல. என்னால என்ன முடியல? நல்லா இருக்கா? காலையில கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டு அது அவருக்கு தெரியாது. அது மாதிரிலாம் செஞ்சா எப்படி தெரியாம கொண்டு கொட்டி விடுவீங்க? அது அவருக்கே வச்சிடுவேன். மக்களே நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நான் எதுவுமே பண்ணல. நான் நார்மலா தான் கேட்டேன். ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அது எப்படி கொண்டு கொட்டுவீங்கன்னு தான் கேட்டேன். கொட்ட மாட்டேன், அவருக்கு வச்சிருவேன் அப்படின்னாங்க. அப்ப நீங்களே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு திணை உப்புமாவை சாப்பிட வேண்டியதான். அப்ப நீ புத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் பொட்டு வாங்குறது. அப்படினா ஏன்னா மாஞ்சா கறின்னு ஒண்ணு இருக்கு. எப்படின்னா ஹாஃப் பாயில்ல எடுத்து சாப்பிடுறது. ஏதா நான்வெஜ்ஜா? எஸ். ஓ மட்டன். மட்டனே? ஹாஃப் பாயில். நான் மட்டனையே மறந்துட்டேன். நல்லா சாப்பிடுவீங்க. வாய்க்கால் 6, அதுக்கு நடுவுல எங்க வீடு. அவ்வளோ இதா சாப்பிட்டுட்டு இப்ப மட்டன் மறந்துட்டேன். ஆந்திர அரிசியும் கோங்குரா சட்னி சாப்பிட்டா வாய்டா இது. வெறும் ஒயிட் ரைஸ சாப்பிட விட்டாளுங்க. அவங்க என்ன தானோன்னு செய்யறாங்க. அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்படி வரீங்க? காலையில இருந்தா நான் தோசை தான் சாப்பிடுவேன் நீங்களே முடிவு பண்ண கூடாதுல. வேற ஏதாவது கூட செய்யலாம். இல்ல நைட் வந்தா தோசை தான் நீங்களே முடிவு பண்ண கூடாது. நான் என்ன கோயில் மாடா? என்ன ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? நைட் நான் வரதுக்குள்ளே தோசை தான் இருக்கும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வேற ஏதாவது சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு வருவேன். 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. திருப்பியும் அம்மா வீட்டுக்கே போயிடலாமான்னு தோணும் சார். தாராளமா போயிடுங்க. அவன் இஷ்டப்படியே டீ குடிக்கட்டும். என்ன பிடிச்ச கஷ்டமாவது தொலையட்டும். நான் என்ன பிடிக்கும் அதுன்னு எங்க அம்மாக்கு தெரியும். அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இதுல வந்து இது சேர்க்காதம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன். மீறியும் அதை சேர்த்துருவாங்க. கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. அப்ப எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா பிடிக்காம சாப்பிடுவேன். உணவு வந்து நான் நினைக்கிறப்ப எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன்.
எனக்கு பசிங்கிறப்ப அப்ப வேணும் உணவு வேணுங்கிறப்ப அது எனக்கு கிடைக்கிறது இல்ல. யாரு வேலை சோறுனாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணலி போறீங்களா என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. செஞ்சு தரக்கு ரெடியா இருக்கும் ஆனா என்ன வேணும்னு சொல்லிட்டு அதை செஞ்சு கொடுத்துறோம். என்ன வேணும்னு சொல்ல மாட்டாங்க. நீ உனக்கு பிடிச்சதை செய், நாங்க சாப்பிட்டுக்கிறோம், ஆனா ஏதாவது வேணும். என்னடா முட்டாட்டமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற அட்டத்தையும் சொல்ல மாட்டேங்கிற எப்படி தெரியும் எனக்கு? ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு ஒன்று கேட்குறீங்க. அவங்க ஒன்று 19 சொல்றீங்க. சரி அவங்க ஒன்று பிடிச்சா அவங்க செஞ்சு தராங்க. இதை தான் செஞ்சியா அப்படின்னு திரும்ப கேட்டா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 98 7 மணி 7:30 மணிக்கு ஆபீஸ் விட்டு வரேன்னா 8 மணிக்கு டிஃபன் வேணும்னா சரி அவசரத்துக்கு என்ன செய்யலாம்? அவல் தாளிக்கலாமா இல்ல உப்புமா செய்யலாமா? எங்க சமைக்க போறேன், சாம்பார் வைக்க ரசம் வைக்கவா? நீ வைடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். 3 ஆப்ஷன் சொன்னா 3மே வேண்டாம்னு சொல்லி அப்ப என்னதான் செய்யறது? அப்படியே சமைச்சிட்டாலும் நல்ல சமையல் அப்படின்றது வந்து எப்படின்னா பரிமாறதுலயே ஒரு 50% நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடும். இந்தா நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். இல்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். நீ தான். முதல்ல நீங்க தான். இதுதான்டா இன்னைக்கு உனக்கு சமையல் அப்படின்ட்டு போடுற அந்த சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, வெளியில இருந்து வந்த மாதிரி. இந்த பாரு கொஞ்சமா தின்னு. இப்பவே சரியில்லை. இப்ப தின்னுகிட்டே போனா வீங்கி வெடிச்சு போயிடுறேன். பிடிச்ச மாதிரி தான் செய்யறேன் எல்லாமே. ஆனா அவரே ஆத்மாத்மா உள்ள இருந்து ரசிச்சு சாப்பிடல சார். ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றீங்க அவரை சாப்பிடலன்னு? இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? காரணத்தை சொல்லு. பேச முடியாது, பேசவே முடியாது. கொஞ்சம் இப்படி வரீங்களா? நானா? இதோ சமையல் பண்ணும்போது அதை வந்து நேசிச்சு பண்ணணும். அந்த ருசி அதில் எப்படி எடுத்துட்டு வர்றது, அந்த பேசிக்கான திங். விவகாரம் வில்லங்கமாயிட்டு இருக்கு. கரெக்ட். இதை இப்படியே விடக்கூடாது. விடவே கூடாது. வெத்த குழம்பு வைக்கும்போது அந்த மேல அந்த எண்ணெய் மிதக்கணும். அந்த ருசி அப்பதான் அதுல இருக்கும். டேய் என்ன ஏத்து பேசுறதுக்கு வந்துட்டியா? எனக்கு தெரிஞ்ச வேலையில கால் பங்கு தெரியுமாடா உனக்கு? அந்த மாதிரி அவங்க சமைக்கும் போதே அவங்களுக்கு அது தோணணும். இப்படி செஞ்சாதான் அவருக்கு பிடிக்கும், இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்றது ஒரு பேசிக்கான விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப சட்டம் பேசுறீங்க. வீட்ல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. அவங்க வந்து அந்த குக்கிங்கை லவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சமைக்கணும் அப்படின்னு சொன்னாவே அந்த 2 days தான் சமைப்பாங்க. ஒரு படப்படப்பு இருக்கும், ஏதோ ஒரு பயம் மாதிரி, ஏதோ ஒரு தப்பு, ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி. நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஒரு நல்ல மனநிலையில அவங்க பண்ணி அவங்க பண்ற அந்த சமையல் நான் சாப்பிடும்போது எனக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வை, அப்புறம் நான் கவுண்டமணி ஆகி பிச்சு விடுவேன். இது வரைக்கும் நான் செஞ்சது இது சரியில்லை அவர் சொன்னதே கிடையாது. எல்லாருமே அப்படித்தான். நல்லா இருக்குப்பா அப்படிதான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. உள்ள ஆண்களா குறைஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க. என் மனைவியின் சமையல் திருப்தி இல்லைன்னு சொன்னா எப்படி செஞ்சா திருப்திப்படுவீங்க? எப்ப என்ன எதிர்பார்க்கறோனோ அதை அப்பவே பண்ணி கொடுத்துறணும். நான் எப்ப என்ன எதிர்பார்க்கணும் அதை அப்பவே பண்ணி கொடுத்துறேன். இந்த ஜென்மத்துல அது நடக்காது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஒரு வாட்டி பிடிக்கலன்னு வச்சிடறோம், அந்த உணவை வந்து மறுபடியும் சமைக்க கூடாதுன்னு கூட தெரியாது. அவங்களுக்கு அது பிடிக்கிற செஞ்சிடறாங்களா இல்ல அது ஈஸியா இருக்குன்னு செஞ்சிடறாங்களான்னு தெரியல. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். பொசசிவ்னஸ் நினைக்கிறேன் சார். நம்ம வைஃப் நம்மள பாக்குறத விட அவளுக்கு என்ன பெரிய வேலை, நம்மள பாக்கணும். வாயில் அடிச்சிருவேன் நான். அப்படியா சொன்னேன்? பிள்ளைங்களை நம்ம பாக்குறோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறது இல்ல. படிக்க வைக்கிறதுல இருந்து, நம்ம வேலையை பாக்குறதுல இருந்து, வீட்டுல இருக்க வேலையை பாக்குறதுல இருந்து எல்லாம் பண்றோம். என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. 25 வருஷம் அம்மா அப்பா வீட்டுல இருந்ததெல்லாம் விட்டுட்டு காய் முதற்கொண்டு இவருக்கு பிடிக்கிற காய் தான் நம்ம செய்யறோம். எங்களுக்கு பிடிச்ச காய் நாங்க சாப்பிடுறது கிடையாது. நம்ம எல்லாம் சாப்பிடறதுக்காக உயிர் வாழ்ற பரம்பரை கிடையாது. ஏதோ உயிர் வாழ்றதுக்காக கொஞ்சம் சாப்பிடுற பரம்பரை. அதுக்கு ஏன் சமையல் பார்த்தாதா? இப்ப அவர் சொன்னாரு டீயை 1/2 மணி நேரம் கொதிக்க வைக்கணும்னு. எந்த ஆண்களாவது 1/2 மணி நேரம் கழிச்சு டீயை கொண்டு போய் கொடுத்தோம்னா ஒத்துப்பாங்களா சார்? நியாயமான கேள்வி. கரெக்டா டீல் பண்றா. லைவ் ரிலே ஓடிட்டு இருக்கு தம்பி, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. அப்புறம் எந்த காரணத்துக்காக 1/2 மணி நேரம் கொதிக்க வைன்னு சொல்றீங்க? நீங்க எனக்குலாம் டீ வச்சிருக்கீங்களா? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. சண்டேனா கொஞ்சம் ஸ்லோவா செய்யலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனா அதுல தான் பிரச்சனையே வரும். டைமிங்க்கு வந்துடணும். சண்டேனா காலையில இட்லி கறி குழம்பு 8 மணிக்கெல்லாம் இருந்துடணும். என்ன சொன்னப்பா? அவர் மார்க்கெட் போறது 7:45 தான் போவாரு. ஆனா அந்த 1/4 மணி நேரத்துல நான் செஞ்சிடணும். அதுதான் பிரச்சனையே. அது எப்படா முடியும்? போய் வர டைம்ல 20 minutes இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல காய்கறி அரிஞ்சு வச்சுட்டு அந்த கறியை போட்டு கொதிக்க வச்சிருந்தா, காய்கறிலாம் கொதிக்க வச்சிருந்தா கறந்த உடனே அழிச்சு கறியை போட்டோம்னா வந்துடல. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நீங்க இங்க இருக்க கூடாது. என்ன ஜப்பான் பக்கத்துல இருந்திருக்கணும். எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி கறியை போட்டு மூடியை கலட்டி திங்கவுமா? என்னடா லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சார் குழம்பு கொச்சினே இருக்கணும் சார். நான் கறியை அழிச்சு போட்டு குட்டின வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும். கறி குக்கர் தானே. என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. ஏன் அந்த வாய் வந்து முதல்ல நல்லா இருக்கு அப்படின்றது ஒரு நாள் சொல்லுது, இன்னொரு நாள் வந்து ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லுது. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம்.
அதே அடுப்பு தான், அதே வெங்காயம் தான், அதே தக்காளி தான், அதே மனசு தான். ஆனா ஏன் வேணாம்னு சொல்லுது? திங்கிற வாய் அதே வாய் தான். தின்றதும் அதே வாய் தான். இத பாராம்பி, நீ எங்க பக்கமா இல்ல அவ பக்கமா அத சொல்லு. இல்ல அம்மா டேஸ்ட் கொஞ்சம் வருது. பரவாயில்ல, இப்ப நல்லா சமைக்கிறியா நீ? அது சொல்ற வா, ஏன் மறுநாள் வந்து இப்படி சொல்லுது? ஏன் பிடிக்கல இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? நிறைய டைம் நாங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுறோம். அவங்க சமைச்சு அதை சாப்பிடணும்னு நான் ஹஸ்பண்டா வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். சார் அப்படி இல்ல, ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? இதுக்காக அப்படி சொல்றாரு. அவர் அதிகமா ஹோட்டல் விரும்பி சாப்பிடுறவரா ஆயிட்டாரு. அதுக்காக இப்ப வந்து என்னோட சமையல அவர் பிடிக்கல. ஏன் ஹோட்டல்ல போய் அதிகமா சாப்பிடக்கூடிய ஆளா மாறிட்டாரு? பொண்டாட்டி செஞ்சது சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி தட்டை போடுறாளுங்க, தட்டுக்கு மேல பச்சையா தலைக்கு வைக்கிற அரப்பு மாதிரி உன்னை பொத்துன்னு போடுறாளுங்க. உங்க அம்மா நல்லா சமைச்சாங்கன்னு சொன்னீல, உங்க அம்மாக்கு சமைக்க தான் தெரியும். ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியும். வாட் இஸ் தட்? என்ன யோசனை டைம் சொல்லு வேமா. என்னோட ஆபீஸ் ஒர்க் எல்லாம் நான் தான் சார் செய்வேன். பில் எல்லாம் எழுதுவேன். எல்லா வேலையுமே நான் தான் சார் செய்வேன். வெல் டன், வெரி குட். நான் இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னா, அதாவது மேரேஜ் ஆனிவர்சரி, பர்த்டே ஃபங்க்ஷன் ஏதாவது எதுவா இருந்தாலும் ஒரு ஆர்ஃபனேஜ் போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு லஞ்சோ டொனேட் பண்ணுவாங்க. இத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவங்க இங்க எடுத்து வந்து வச்சுக்கிது அவங்க தான் காரணம். அது இல்லாம அவங்க எம்ஏ பிஎட் நல்லா படிப்பாங்க. எந்த இதுவும் வந்து சஜஷனை ஸ்ட்ரைட்டா எடுப்பாங்க. என்னங்க இப்பதான் நீங்க என் புருஷன். உங்களுக்கு இப்ப காரக்குழம்பு முக்கியமா இல்ல கரெக்டா டெசிஷன் எடுக்கிற அந்த குவாலிட்டி, அந்த டேலண்ட் முக்கியமா? எது வேணும்? Mr. Guruvanjeri Govindsamy, try to answer my question. இல்ல டெசிஷன் ஓத்திரு. டெசிஷன் தானே வேணும். ஆமா. ஒரே வார்த்தையில எல்லாத்தையும் ஆப் பண்ணானே. சரி, இத பத்தி யார்ட்டையும் பேசாம சைலண்டா போயிட்டு வந்துருவோம். Bye. See you.